ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவரோட சேனல் வந்து எடுத்து வச்சிருக்க, ஏதோ ஸ்கேம் பண்ணிட்டாங்களா புதுசா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து நினைப்பீங்க. ஆனால் ஸ்கேம்லாம் இல்லைங்க. நிறைய பேர் வந்து இவரோட வீடியோ வந்து ஒன்று அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. நம்ம வந்து இவரெல்லாம் சப்ஸ்கிரைபும் பண்ணல. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்த சில பேரோட வீடியோஸையும் நான் வந்து பார்க்கறதும் இல்லை. ஸோ யார் யார் என்னென்ன மாதிரி வீடியோஸ் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் சில பேர் கண்டினியூஸாக ஒரே வீடியோ வந்து அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க கடந்த சில நாட்களாக. அதை பார்த்துட்டு ரொம்ப பயமாக இருக்குங்க. இனிமேல் இன்ட்ராடே எல்லாம் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இத்தனை நாள் அந்த வீடியோ வந்து பார்க்கல. முந்தானத்து தான் கடைசியாக பார்த்தேன். ஆனால் இப்போ அந்த வீடியோ வந்து இல்லை, இங்கே என்னன்னு தெரில, ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரில. இவங்களோட தமிழ் சேனலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கிலீஷ் சேனல்லேருந்து இந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ராடேலாம் பண்ணாதீங்க, பயங்கரமாக மேனிப்புலேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஏன் இப்போ எல்லாரும் பயந்தாங்கன்னு தெரில. ஸோ இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க, பயப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் இதெல்லாம் நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த டெய்லி எக்ஸ்பைரி வந்ததுலேருந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு. நம்ம வந்து பல வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அந்த டெய்லி எக்ஸ்பைரிலாம் வர்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் வந்து அப்பப்போ மேனிப்புலேஷன் வந்து நடக்குங்க. ஸோ அதுவே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு முன்னாடியே, 1 இயருக்கு முன்னாடியே. ஆனால் இப்போ இந்த கடந்த 1 இயராக இன்னி வரைக்கும் நல்லாவே ஞாபகம் இருக்குது. அந்த டேட் ஜூலை 4th நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஜூலைலேருந்து டெய்லி எக்ஸ்பைரி வந்து வந்துச்சுங்க. அப்போ இருந்து ரொம்ப பச்சையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவனுங்க பயங்கரமாக மேனிப்புலேட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கரமான நாலேஜ்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வந்து டெய்லி மார்க்கெட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணாலே நம்மளுக்கு வந்து புரிய வரும் இவங்க வந்து பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு. நேற்று கூட பேங்க் நிஃப்டியில் ஒரு சிறப்பான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டானுங்க. நான் வேற ரொம்ப நாள் கழிச்சு ஹியூஜான குவான்டிட்டிஸ் வந்து போட்டிருந்தேன். ஹெவியாக செஞ்சு விட்டானுங்க. 95,000 வரை லாஸ் வந்து போயிடுச்சுங்க ஒரு ஸ்டேஜில். அதுக்கப்புறம் கடைசியாக 21,000 லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படியோ ஒரு பெரிய எஸ்கேப்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வந்து இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு இந்த பெரிய ஃபால் பாருங்கள், ஒரே கண்டில் எவ்வளோ பெரிய ஃபால்னு பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் லாஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சுருந்தேன். ஓரளவுக்கு சின்ன லாஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மூல தாங்க ஹெவியான சம்பவம் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு டைட்டான கன்சல்டேஷன் வந்து ஆகிட்டே இருந்துச்சுங்க. மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக தான் இருக்குது, நல்லாவே தெரிஞ்சு. 2 நாளாக கண்டினியூஸாக 20-50 EMAs மேலே தாங்க இருக்குது. ஸோ இங்கே 50 EMAலையும் ரொம்ப முட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் பிரேக் அவுட் வந்து வரப்போகுது அப்படின்னு நானே கன்வின்ஸ் ஆனேன். ஸோ பிரேக் அவுட் ஆனாலும் பயங்கர அக்ரெசிவாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகிட்டு இங்கே ஒரு கன்சல்டேஷன் மாதிரி போடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆனால் அன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியும் இருந்துச்சு, ஃபின் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரியும் இருந்துச்சுங்க. ஃபின் நிஃப்டி தனியாக எக்ஸ்பைரி இருந்தாலே சிறப்பாக செஞ்சு விடுவானுங்க. இதில் பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் ஒரே நாளில் வந்தால் சொல்லவா வேணும். பயங்கரமாக ஏற்றின ஸ்பீடில் அப்படியே ஃபுல்லாக இறக்கிட்டானுங்க. நான் வந்து பிரேக் அவுட் ரொம்ப அக்ரெசிவாக இல்லைன்னா நம்பியிருப்பேங்க அந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கும். ஆனால் அது பயங்கர அக்ரெசிவாக இருந்தாலே கண்டிப்பாக திருப்பி கீழே வந்து ஃபால் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினச்சிருந்தேன். என்னோட அனாலிசிஸ் படி மேலே சில ரெசிஸ்டன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த பேங்க் ஸ்பாட் சார்ட்டை பார்த்தா தெரியாது, வேறு சில சார்ட்ஸ்லாம் பார்த்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அந்த லெவல் பக்கம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருந்தா கூட கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க ஃபால் வந்திருக்கும். ஆனால் இவ்வளோ அக்ரெசிவாக போனோன்னா இதே ஸ்பீடில் தான் திருப்பி வரும் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். ஸோ இந்த பிரேக் அவுட் வர்றப்போ தாங்க பயங்கரமாக லாஸ் வந்து வந்துருச்சு. 95,000 வரை மேக்ஸிமம் வந்து போச்சு. 95,000-96,000 வரை போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபால் வரும்னு தெரிஞ்சு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் லாஸ் வந்து கடைசியாக கம்மியாயிருச்சுங்க. 21K வந்து ஆயிடுச்சு லாஸு. ஸோ நேற்று இந்த வீடியோ பண்ணலான்னு நினச்சிருந்தேன், அதுக்கப்புறம் மூடே போயிடுச்சுங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துச்சு, அதனால் வீடியோவே பண்ணலை. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இவனுங்க இந்த மாதிரி மேனிப்புலேட் வந்து பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அதனால் இன்ட்ராடேவை ஸ்டாப் பண்ணுமா அப்படின்னு கேட்டேன்னா உண்மையிலே ஸ்டாப் பண்ணால் நல்லது தாங்க. நீங்கள் ஆல்ரெடி நிறைய லாஸ்லாம் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே உங்களால் லாஸ் அக்செப்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிருங்க. நானும் இந்த இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் நம்மளாலே கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்பப்போ ட்ரை பண்ணிடுறேன். இந்த பேங்க் நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் மட்டும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டு விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. மற்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இந்த பேங்க்கும் சென்செக்ஸும் பார்த்தா மட்டும் எனக்கு வந்து ரொம்ப டெம்ட் ஆகுதுங்க. அதனால் இதில் மட்டும் அப்பப்போ ட்ரை பண்ணணும்னு தோணிட்டே இருக்குது. ஆனாலும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைக்கிறேன், நம்மளால முடியல. மேனிப்புலேட் பண்ணுறவங்களும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஸோ அவங்க கையில் அவ்வளோ காசு இருக்குது, நம்மளும் அவங்க இடத்துல இருந்து அதே வேலையை தான் பார்த்துருப்போம். ஆனால் அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ப்ராஃபிட் பண்ண கஷ்டமாக இருக்குது, லாஸஸ்லாம் அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம திருப்பி பண்ணுறது வந்து நம்மளோட தப்பு தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் அதெல்லாம் இருக்கணும். ஸோ நம்ம இதோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியல்லாம் பார்த்துட்டோம் கண்ணால் எப்படி இருக்குன்னு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி நம்மளால் விடவே முடியாது தாங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரேடே பண்ணாமல் நம்ம மார்க்கெட்டை அப்பப்போ பார்க்குறப்ப ஸோ பயங்கரமாக நம்ம அனாலிசிஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை மிஸ் பண்ணுறோம், ஸோ நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும் எடுத்திருந்தா, ஆனால் பண்ணாமல் விட்டோமே அப்படின்னு கில்ட் ஃபீலில் திருப்பி அப்பப்போ என்ட்ராகும்.
ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரு ஆகிறதுனால திருப்பி அடி வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைலமாக்குள்ளே நானும் சிக்கியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் வந்து சிக்கியிருப்பாங்க. நான் எப்படியாவது விடணும் தான் நினச்சிட்டு இருக்கேன். நான் இப்போ உடனே ஓவர் நைட்டில் டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. ஏன்னா 3-4 வருஷமாக இதில் வந்து ஊறியாச்சு. ஸோ நம்மளோட ரிசர்ச்சும் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராடேல தான் நிறைய வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இன்ட்ராடேவை உடனே குவிட் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ ஆனால் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பயம் வந்துருச்சு, ஸோ இதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது போலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து விட்டுருங்க, நல்லது தான். கண்டிப்பாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க தான். ஆனால் மேனிப்புலேட் பண்ணாலும் உங்களால் இருந்து சஸ்டெயின் ஆக முடியும். உங்களோட ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குது. ஸோ 1-2 நாள் ஏதாவது லாஸ் ஆனாலும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து இன்ட்ராடே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் வந்து குவிட் பண்ணுறது நல்லது தான். இந்த மாதிரி சடனாக ஒரு ரேண்டம் லெவலில் இருந்துலாம் ரைஸ் வருது இல்லை ஃபால் வருது இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பிக் மூவ்ஸ்லாம் வர்றதுக்கு பின்னாடிலாம் ஒரு ரீசன் வந்து இருக்கு. ரீசன் இந்த சென்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான லெவல் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க சும்மா இந்த சார்ட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட்ல இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து புரியும் ஏன் இந்த மூவ்ஸ்லாம் வருதுன்னு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த மாதிரி பிளைண்ட் ஜோன்ஸ்லாம் நிறைய இருக்கும். சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ரைஸ் வரும், சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஃபால் வரும். ஆனால் அந்த ரைஸ் அண்ட் ஃபால்லாம் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியும், நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். பட் ஸ்டில் இந்த மாதிரி சடனாக மூவ் வர்றது தாங்க பயமாகவே இருக்குது. அதை தான் நான் ஹேண்டிலே பண்ண முடியாது. நேற்று ஏன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆச்சுன்னா அந்த லாஸுக்கு கூட இல்லைங்க. லாஸுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. 1 லட்சம் லாஸில் இருந்து 20,000 கொண்டு வந்தாச்சுன்னு. ஆனால் ஜீரோதா வந்து ஒரு மக்கர் வந்து பண்ணிருச்சுங்க. எஸ்எல் ஆர்டர்ஸ்லாம் நிறைய வச்சிருந்தேன், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆச்சு. ஒரு டைம் இல்லைங்க 2-3 டைம் வந்து ஆச்சு. ஏன்னா பயங்கர ஹியூஜான குவான்டிட்டி வந்து போட்டிருந்தேன். இந்த பேங்க் நிஃப்டி ப்ரீமியம்ஸ்லாம் எப்படி ஸ்பைக் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இவன் ஆகிற ஸ்பைக்ல எஸ்எல் அடிக்கிறதே பெரிய விஷயம். பாதி நேரம் எஸ்எல் ஜம்ப் ஆயிரும் நிறைய கேசஸ்ல. எஸ்எல் ஆல்ரெடி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப இவனுங்க பாட்டுக்கு ஜீரோதா ஆட்டோமேட்டிக்கா எஸ்எல் ஆர்டர்ஸை வந்து கேன்சல் வேற பண்ணி விட்டுறாங்க. ஸோ ரொம்ப வியர்டான இஷ்யூவாக இருந்துச்சு. மொதல் டைம் நான் தான் அதை தெரியாமல் அமுக்கிட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன், தெரியாமல் கேன்சல் கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2-3 டைம் ஆச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் குரூப்பில் வந்து போட்டிருந்தேன். ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி எனக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஜீரோதாக்கு இவ்வளோ ப்ரோக்கரேஜ் கொடுக்குறதே வைத்தறிச்சலாக தான் இருக்குது. ஸோ கடந்த 2-3 மாதமாக ப்ரோக்கரேஜ்லாம் ரொம்ப அதிகமாக தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோ ப்ரோக்கரேஜும் வச்சுக்கிட்டு அவங்க சர்வீஸும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை பார்த்தா தான் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ ஜியோ வந்து இந்த ப்ரோக்கிங் சர்வீஸ்க்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ ஜியோ வந்தாலே மற்ற எல்லாரையுமே சோழியை முடிச்சு விட்ருவான். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஜியோ சிம் வந்து கொண்டு வந்து நிறைய டெலிகாம் கம்பெனிஸை மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரிக்கும் வந்தனா கண்டிப்பாக டாப்பில் இருக்கிற இந்த ஜீரோதாலாம் கொஞ்சம் அடி வாங்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அடி விடணுங்க. இப்போ டாப்பில் இருக்கும்னு சொல்லிட்டு ஓவர் ஆடிட்டு இருக்கானுங்க. இப்போ நிஃப்டியோட அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாங்க. அதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடவே மாட்டேங்கிறீங்க, போட்டே பல வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நிஃப்டியில் இந்த மாதிரி ஒரு பேரலல் ஜோன் வந்து போயிட்டு இருக்குங்க. மேலே சைட் வந்து 3-4 டைம்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, நல்லா கீழே வந்து 2 டைம் சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதே சொல்லிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட்டா கண்டிப்பாக திருப்பி மேலே சைட் வந்து ரீச் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு. யூஸ்வலி இந்த சேனலோட பாதிக்கு மேலெலாம் போயிட்டுனா கண்டிப்பாக அப்சைடு வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து ரீச் ஆயிரும். இப்போ பாதிக்கு மேலே தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த டாப் வந்து தொடர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து 22,910 பக்கம் வருங்க அப்ராக்சிமேட்லி. நீ இந்த மாதிரி ஒரு பெரிய ரெட் கேண்டில் இந்த மாதிரி கண்டினியூஸாக 3-4 நாள் ஃபால்லாம் வந்தனா அதை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. இந்த மாதிரி ஒரு பேரலல் ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிறப்ப அப்படி தாங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து ஆகும். ஸோ மேலே ஏறுறது வந்து சம்டைம்ஸ் மெதுவாக ஏறலாம். ஸோ ஆனால் கீழே இறங்குறது வந்து டக்குன்னு இறங்குங்க இந்த மாதிரி பேரலல் ஜோனில். இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து முன்னாடி நிறைய டைம் வந்து காமிச்சிருக்கேன் சில ஸ்டாக்ஸ்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபாலை பார்த்து பயப்படாதீங்க. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வர புல்லிஷாக தாங்க இருக்கும். திருப்பி இந்த இடத்துக்கு வந்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக இங்கேருந்து லாங் போகலாம். நான் இந்த டாப்பில் இருக்கும்போதே கரெக்டாக சொல்லியிருந்தேங்க கண்டிப்பாக இங்கேருந்து ஃபால் வர சான்சஸ் இருக்குன்னு. ஆனால் கீழே வந்தனா திருப்பி அக்ரெசிவாக லாங் போகலான்னு பிளானில் இருந்தேன். ஸோ ஆனால் அப்போ தாங்க நம்ம வந்து ட்ரிப்பில் இருந்தோம். ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ அதுக்குள்ளே திருப்பி டக்குன்னு நல்லா ஏறிட்டான். திருப்பி இந்த ரெட் லைன் பக்கம் வர்றப்ப ஏதாவது ரிவர்சல் சிக்னல் காமிச்சிச்சுன்னா லைட்டாக நம்ம வந்து ஷார்ட் ட்ரை பண்ணலாம். இப்போ உடனேலாம் அப்படியே உடச்சி போயிடாதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட் முடிகிற வரையாவது இந்த ஜோனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியும் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஜோனில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 1.5 வருஷமாக இருக்குங்க, நீட்டாக இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் லைன்லேருந்தும் பல டைம் வந்து பவுன்ஸாக இருக்குது பாருங்கள். இப்போவும் ரிவர்சல் பாருங்கள், ரொம்ப நீட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரெண்ட் லைனில். ஸோ நிறைய பேர் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் பார்க்காமலே ஜஸ்ட் இந்த ஹரிசாண்டல் ஜோன்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஹரிசாண்டல் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு ஆல் டைம் ஹை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இன்னும் அப்படியே மேலே போயிட்டுருக்கும். திருப்பி வந்தனா இந்த ஆல் டைம் ஹை ஜோனில் டச் பண்ணி அப்படியே மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க.
ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. இந்த ஹரிசாண்டல் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸை விட ட்ரெண்ட் லைன்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகும். நான் முன்னாடியே பல எக்ஸாம்பிள்ஸில் வந்து காமிச்சிருக்கேன். ஆல் டைம் ஹை ஜோனையும் தாண்டி போனதுக்கப்புறமும் செம்மையாக ஃபால் வந்திருக்கு. திருப்பி அந்த ஜோனுக்கும் கீழே முரட்டுத்தனமாக உள்ளே இழுத்துருப்பாங்க நிறைய டைமில். ஸோ அது எல்லாமே பார்த்தோன்னா சைட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வருங்க. 1 or 2 இயர்ஸ் முன்னாடி இருந்து வர ட்ரெண்ட் லைன் வந்து ஒன்று வந்து அப்போ கரெக்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். அப்போ அங்கேருந்து பயங்கரமாக இழுத்து திருப்பியும் ஃபால் வர வச்சுருவாங்க. அதனால் இந்த வெறும் ஹரிசாண்டல் லெவல்ஸ் எல்லாம் நம்பி நீங்கள் பெரிய டெசிஷன்லாம் எடுக்காதீங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டா நல்லது. பேங்க் நிஃப்டி கடைசி 2-3 நாளாக பயங்கரமாக ஏறினதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஐசிஐசிஐ பேங்க்குங்க. ஐசிஐசிஐ பேங்க் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேரலல் ஜோனுக்குள்ள தான் ரொம்ப நாளாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக பிரேக் பண்ணியிருக்குங்க அந்த இது ஜோனை. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கும் ஒரு பயங்கரமான பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கான். இவங்க 2 பேரும் நல்ல ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன். கடைசி 2-3 நாளில் ஓவராக ஏறிட்டான். ஆனால் ஹெச்டிஎஃப்சி பாருங்கள் பெருசாக ஏறல. ஹெச்டிஎஃப்சி ரொம்ப மோசமாக தாங்க இருக்கான். ஹெச்டிஎஃப்சி சுத்தமாக சப்போர்ட் பண்ணல. ஆக்சிஸ் பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க் மட்டுமே இன்னும் பயங்கரமாக ஏற்றி விட்டுருக்கு பேங்க்ஸை. ஸோ 4-5 நாள் கண்டினியூஸாக ஏறினதுக்கு கண்டிப்பாக ஒரு கன்சால்டேஷன் வந்து வருங்க. ஸோ அந்த 2 பேங்க்கும் இப்போ கன்சால்டேஷன் போட்டாலே போதும். ஹெச்டிஎஃப்சி எந்த ஹெல்ப்பும் எப்படியும் பண்ண மாட்டான். உடனே திருப்பி அடுத்த ரேலி வந்து வந்துடாது. லைட்டாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க போகும். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே சைட் வந்து உடைக்க போகிறானா இல்லை பேங்க் நிஃப்டி வந்து கீழே சைட் வந்து வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 சார்ட்லேயும் நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்சைட் வந்து பிரேக் அவுட் ஆக போதா இல்லை திருப்பியும் இந்த சேனலில் டவுன் சைட் வந்து இழுத்துருவாங்களா அப்படிங்கிறது உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.